ஹலோ விவோர், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 கடந்த 5 வருடங்களாக கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்விகள் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி 2022 கொஸ்டின் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2019 கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த வீடியோவோட நம்ம 200 பொது தமிழ் கேள்விகள் வந்து முடிக்க போகிறோங்க. ஸோ இதுக்கடுத்து இன்னும் என்ன கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்மள்ட்ட வந்து மிச்சம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2018, 2016, 2014 ஓகேங்களா. இது மூணும் பார்த்தோன்னா நமக்கு கடந்த 5 வருடங்கள் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஒரு இயர் பார்த்து முடிக்கிறதுக்கு நமக்கு 5 கிளாஸ் வந்து தேவைப்படுது. 5 நாளில் முடிச்சிடறோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 நாளில் நம்ம 500 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் வந்து இப்போ புதுசாக என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2021, 2022, 2023, 2024 இப்போ அப் டு டேட் இப்போ வரைக்கும் என்ன எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வைஸ் வந்துடும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ நீங்கள் அந்த சப்ஜெக்டை கேட்டு நீங்கள் அந்த 4 வருஷங்களுக்கான கொஸ்டின் பேப்பரை வாங்கிக்கலாம். குரூப் 4 மட்டும் கிடையாதுங்க. 2021 என்னென்ன எக்ஸாம் நடந்திருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் அப்படின்னா ஸோ என்னென்ன எக்ஸாமில் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கட் பண்ணி 2021 பிடிஎஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இது தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதை பாருங்கள். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு. ஸோ அறிஞர் அண்ணாவோட கவிதைகள் வந்து தமிழ் பீடம் அப்படிங்கிற இதழில் வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு 2005ங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர். ஸோ சதுரகராதிங்கிறது முக்கியம், அது அகர முதலிங்கிறது முக்கியம், அதை வெளியிட்டவர் யாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெளியிட்டவர் யாருங்க? வீரமா முனிவர். ஸோ அடுத்தது தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராட்டிய மாநிலம். அடுத்தது 4வது கேள்வி. பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யாருங்க? சூரியநாராயண சாஸ்திரியார். ஸோ இப்படி யாருங்க? பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறவர் சூரியநாராயண சாஸ்திரியார். அடுத்தது 5வது கேள்வி. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கூற்று யார் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு வந்து பாராட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்சு முல்லர். ஓகேங்களா. அடுத்தது 6வது கொஸ்டின். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமினோ. ஸோ கொஸ்டினை ஒரு தடவை வந்து பாருங்கள். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை யார் சொல்லியிருக்கா? தொல்காப்பியம் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னா எமினோ. அடுத்தது 87. ஸோ இந்த ஒரு கொஸ்டின்லேயே உங்கள்கிட்ட 2 கொஸ்டின் வந்துடுங்க. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை கூறிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இந்த கூற்றை கூறினவர் யார் அப்படின்னா எமினோ. ஸோ இதில் வந்து 2 கொஸ்டின் வந்துடும், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 87. இன்றைக்கான 7th கொஸ்டின். விளையாட்டோட அடிப்படை நோக்கம் என்னதுங்க? போட்டி. ஓகேங்களா. அடிப்படை நோக்கம் போட்டி. ஸோ ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்? 88வது கேள்வி. இன்றைக்கான 8th கொஸ்டின். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 9வது கேள்வி. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். ஸோ எழுத்து அப்படிங்கிற இதழை தொடங்கி நடத்திட்டு வந்தவர் யார் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி இ அப்படிங்கிறதுல நிறைய ஆசிரியர்களை பற்றி நம்ம படிக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா பொதுத்தமிழில். ஸோ ஒருத்தரை பற்றியும் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம மெட்டீரியல் டைப்பில் ரெகுலராக வந்து டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோங்க. ஸோ அந்த பிளேலிஸ்ட் வந்து வேணும், எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு பகுதி ஈக்கான பிளேலிஸ்ட் வேணும், என்னால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு அனுப்புங்க. ஜஸ்ட் பகுதி இ பிளேலிஸ்ட் வேணும், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாலே நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ பாரதியார்லேருந்து அந்த 21வது பாயிண்ட் நூலகம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெகுலராக நாங்கள் வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதில் படிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே இதுக்கான ஆன்சர் வந்து சீசு செல்லப்பான்னு போட்டிருக்கலாம். ஸோ சிற்பி, சீசு செல்லப்பா, பிச்சமூர்த்தி, மேத்தா இவங்க எல்லாரை பற்றியுமே டீட்டெயில்டாக பழைய புக்காக இருக்கட்டும், புது புக்காக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், என்னென்ன நமக்கு எக்ஸாம் வைஸ் தேவையோ அது எல்லாமே நாங்கள் வந்து வீடியோஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ கம்பல்சரி மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எழுத்து அப்படிங்கிறத தொடங்கி தமிழக இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாருன்னா சீசு செல்லப்பா. ஸோ கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது இன்றைக்கான 10th கொஸ்டின். வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி. ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா தாராளமாக டக்குன்னு வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 4 பேரை பற்றியுமே டீட்டெயில்டாக நம்ம வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தாங்க இருக்கும், ஆனால் அதை வந்து ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்போம் உங்களுக்கு புரிகிற வகையில்.
ஸோ ப்ளேலிஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கூட நீங்களே கண்டுபிடிச்சி படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 11th கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னவர் யாருங்க? எல்லாருக்குமே புது புக் படித்த எல்லாருக்குமே தெரியும், ஈரோடு தமிழ் அன்பன் சொல்லிட்டு. ஸோ பசுவையாவை பற்றி வந்து முந்தானேத்து தாங்க கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ மூமேத்தா பசுவையா இவங்களை பற்றிலாம் வந்து டே பிஃபோர் தான் கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணோம். நான் பிச்சமூர்த்தி எல்லாமே ஆல்ரெடி வந்து போட்டுட்டோங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களை பற்றிலாம் டீட்டெயில்டாக பழைய புக்கு புது புக்கில் இருந்து ஒரே இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 12th கொஸ்டின். தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் யாருங்க? வாணிதாசன். ஓகேங்களா? ஸோ பாரதிதாசன், முடியரசன், நாமக்கல் கவிஞர், வாணிதாசன் இவங்க எல்லாரை பற்றியுமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 3rd கொஸ்டின். வாழ்வினீர் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுவை அரசு. பாண்டிச்சேரி இருக்காங்க இல்லைங்களா, புதுவை அரசு. அடுத்தது இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாடியுள்ளார்? இளங்கோவடிகள் வந்து பாராட்டியுள்ளார். இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் அப்படி எல்லாத்தையும் வந்து யாரை பாராட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாரை பற்றி பாராட்டியிருக்காரு. அடுத்தது வாகீசர், அப்பர், தருமசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும். அப்பர் அப்படின்னு வந்துட்டாலே யாரை தாங்க சொல்லுவோம்? திருநாவுக்கரசர். அடுத்தது ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்று நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரை பற்றியும் வந்து நம்மளோட கிளாஸில் டீட்டெயில்டாக பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிக்குளம் அண்ணாமலையார். ஓகேங்களா? அடுத்தது கலிங்கத்து பரணை நூலில் அமைந்துள்ள தாளிசைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 599. ஸோ நம்மளோட சின்ன கிளாஸோட தமிழில் வந்து இருக்கும் இல்லைங்களா, 599 தாளிசைகள்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. அடுத்தது நாயின் வாயி நீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. ஓகேங்களா? அடுத்தது 2019வது கேள்விக்கான கடைசி கொஸ்டின். நம்ம பார்த்துட்ருக்க 200வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது அப்படின்னா அப்வியஸாக புறநானூறு தான். ஓகேங்களா? ஸோ வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 2018க்கான தமிழ் கேள்விகள் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன வந்து பிடிஎஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே போல் பகுதி இ அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான வீடியோஸ்க்கான ப்ளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன், பின் பண்ணிடுறேன். உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல எங்கே இருக்குன்னு எடுக்க தெரில அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.